சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் 12 ராசிகளுக்குள் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையை வைத்து ஒவ்வொருவருக்கும் பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த பலன்கள் என்பது பொதுவான பலன்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, உடனே ஒரு ஃபோன் பண்ணுறீங்க, நான் இந்த ராசி இந்த நட்சத்திரம் எனக்கு பலன் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. நான் ஒரு கலவையோடு தான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு மற்றவர்கள் எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா, மற்ற கிரகங்களுடைய ஒட்டுமொத்த கிரகங்களுடைய சஞ்சார நிலை வைத்து தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த பலன்களே உங்களுக்கு போதுமானது. இந்த பலன்கள் உங்களுக்கு பலன் கொடுக்கவில்லை என்றால் ஒரு முக்கியமான கருத்தை நீங்கள் கவனிக்கணும். நான் சொல்கின்ற பலன்கள் பலன் கொடுக்கவில்லை என்றால் இது பொது பலன் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடைபெற்று வருகின்ற திசா புத்தி, அந்த திசாநாதன் எந்த நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார், உங்களுடைய ஜாதகத்தில் புத்திநாதன் எந்த நிலையில் சஞ்சரிக்கிறார், நான் கூறுகின்ற சனியாகட்டும் குருவாகட்டும் ராகுவாகட்டும் கேதுவாகட்டும் இந்த கிரகங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்படி சஞ்சரிக்கிறார்கள், அந்த சஞ்சார நிலைக்கேற்ப பலன்களில் கொஞ்சம் மாறுதல் இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ சுய ஜாதகத்தை பார்த்து கொள்வது என்பது உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும், ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். இது ஒரு 30%, 1/3 இது பொது பலன். இந்த பொது பலன் பலருடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான வழிகாட்டுதலை கூறிக்கொண்டிருக்கிறது. சந்திராஷ்டமம் என்பது பொதுவானது. சந்திரனுடைய ராசியை வைத்து தெரிந்து கொள்ளலாம். சூரியனுடைய சஞ்சாரம் பொதுவானது. அப்போ மாதத்திற்கு ஒரு முறை மாறிக்கொண்டிருப்பார். அதை வைத்து பலன்களை கண்டுபிடிக்க முடியும். அந்த ரீதியில் தான் பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த வாரத்தில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வரை 12 ராசினருக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கின்ற போது, முதன்மையாக மேஷ ராசினருக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு வேலை பளு இருக்கும். சில பேருக்கு வெளியூர் பயணம் ஏற்படும். அரசியல்வாதிகளாக இருந்தால் கொஞ்சம் ஓட்டங்கள் இருக்கும். அதே நேரத்தில் எதிர்பார்ப்புகள் என்பது பூர்த்தியாகும். ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை விருப்பங்கள் பூர்த்தியாகும். புதன்கிழமை வியாழக்கிழமை எடுத்த வேலைகளை முடிப்பீர்கள். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஒரு நிம்மதியான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். சந்தோஷமும் இருக்கும். பொதுவாக இந்த வாரத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. இதற்கு மேல பார்த்தீங்கன்னா ராகுடைய சஞ்சாரம், குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ராகுடைய சஞ்சாரம் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில். அந்த ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வையும் இருக்கு. அப்போ வருமானத்திற்கு குறைவு இருக்காது, செல்வாக்கிற்கு குறைவு இருக்காது, அந்தஸ்திற்கு குறைவு இருக்காது, கௌரவத்திற்கு குறைவு இருக்காது. வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். பங்கு வர்த்தகத்தில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டே இருக்கும். உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும். வேலையிலே நிம்மதி இருக்கும். புதன் 11ஆம் இடத்துல, குரு 3ஆம் இடத்துல. குருவுடைய பார்வை இந்த வாரம் சாதகமாக இருக்கு. 7ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும். அப்போ 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கின்ற போது திருமண யோகம் கூடி வரும். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமான நிலை இருக்கும். அதே போல 9ஆம் இடத்தை பார்க்கின்ற போது ஒரு இடத்தை வாங்க முடியும், இல்லை புதுசாக ஒரு வீட்டை வாங்க முடியும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் செல்வாக்கோடு வளம் வர முடியும். வருமானம் இருக்கும். இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கு. ஜென்ம ராசிக்குள் சுக்கிரன் இருக்காரு. அப்போ வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு இருக்காது. கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமான நிலை இருக்கும். செவ்வாயும் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வரையில் 11ஆம் இடத்துல. அப்போ புதன்கிழமை வரை உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாகும். அதன் பிறகு 12ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கிறார், சனி இருக்காங்க. இப்போ செவ்வாய் வர ராசிதான் வரார். செலவுகள் காத்து கொண்டிருக்கு. அப்போ செலவுகள் எப்படி காத்து கொண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கறது, 9ஆம் இடத்தை பார்க்கறது, 11ஆம் இடத்தை பார்க்கறது, ஒரு இடம் வாங்குறது, வீட்டில் சுப நிகழ்ச்சி பண்றது, நல்ல நவீன பொருட்கள் வாங்குவது, வாகனம் வாங்குறது, இப்படி செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும். பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். ரிஷப ராசி நண்பர்களே, உங்களுடைய நேரம் இப்பொழுது நன்றாக இருக்கு. சுருக்கமாக சொல்லிடலாம், ஒரே வரியில் நேரம் நல்லா இருக்கு. உங்களுக்கு ஒவ்வொரு காரணமாக சொல்லிக்கிட்டு வரேன், பார்த்துக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை பார்த்தீங்கன்னா எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும்.
நினைத்த காரியங்கள் நடந்தேறும். ஒரு தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படக்கூடிய நிலை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வேலை பளு கூடுதலாக இருக்கும். உழைப்பு அதிகரிக்கும். வியாபாரத்திற்காக கொஞ்சம் அதிகபட்சமாக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த ஆதாயமும் கிடைக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை 5ஆம் இடத்துல உங்களுடைய திட்டமிட்டு செயல்படுவதால் அதில் ஆதாயம் காண முடியும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சுபிட்சமான நாளாக உங்களுக்கு இருக்கும். பொதுவாக இந்த வாரம் சந்திரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. இன்னொரு பக்கம் தெளிவாக பார்க்கணும்னா சூரியனுடைய சஞ்சாரம், சனி பகவானுடைய சஞ்சாரம், புதன்கிழமை முதல் 11ஆம் இடத்திற்கு செவ்வாய் பகவானும் வரார். இப்போ ஒரு கிரகம் அல்ல, 2 கிரகம் அல்ல, 3 கிரகங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிட இருக்கிறார்கள். பொதுவாக 11ஆம் இடத்துக்கு சனி வந்துட்டாரு. அப்போ கடந்த கால நெருக்கடிகள் என்பது, வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்பது, தொழிலில் ஏற்பட்ட சங்கடங்கள் என்பது, உத்தியோகத்தில் ஏற்பட்ட மெமோ போன்ற விஷயங்கள் என்பது எல்லாம் மாற்றம் பெற ஆரம்பிக்கும். ஒரு எதிர்பார்த்த இடம் மாற்றம், எதிர்பார்த்த பதவி உயர்வு, புரியுதுங்களா? ஒரு வேலை நிரந்தரமாவது, வெளிநாட்டில் இருக்கீங்களா, உங்களுக்கு நிரந்தர குடியுரிமை, இதெல்லாம் கிடைப்பதற்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யோகம் இருக்கு, உங்க ராசின்னு இருக்கு, புரியுங்களா? 11ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் சூரியன், 11ஆம் இடத்தில் செவ்வாயும் சஞ்சரிக்க போகிறார். உங்களுடைய 7ஆம் அதிபதி அவர் தான், விரையாதிபதி அவர் தான் சஞ்சரிக்க போகிறார். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அமோகமான யோகமான வாரம். அதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா 2ஆம் இடமான தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு லாபாதிபதி குரு பகவான் தான், அவர் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ இவ்வளவு நாளும் ஏதோ ஒரு நெருக்கடியோடு இருந்த உங்களுக்கு இப்போ கையில பணம் புழங்க ஆரம்பிக்கும். குடும்பத்துல நிம்மதி இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். தெளிவான சிந்தனை உங்களுக்கு ஏற்படும். இப்படித்தான் போகணும், இப்படித்தான் வாழணும், இதைத்தான் செய்யணும் என்ற முடிவுக்கு நீங்க வருவீங்க. இது ஒரு அற்புதமான நேரம் உங்களுக்கு. இந்த ரிஷபராசியில் பிறந்த அரசியல்வாதிகளாக இருந்தால் கடந்த கால நெருக்கடிகள் விலகி ஒரு புதிய பாதை தெரியக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கு. இப்போ என்னதான் இருந்தாலும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவம் இருக்கு. அவர்கள் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கேற்ப பலன்களை கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி பார்க்கின்ற போது இந்த நேரத்தில் கேது பகவான், ஞான மோட்சக்காரகன் கேது பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறார். 2 விஷயங்கள். அந்த 10ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வை கிடைக்கின்ற காரணத்தினால் தொழில் வளர்ச்சி அடையும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். அதே நேரத்தில் 4ஆம் இடத்தில் கேது சஞ்சரிக்கின்ற போது உடல் ரீதியாக கொஞ்சம் நலிவு ஏற்படலாம். உழைப்பின் காரணமாக உடலில் நலிவு ஏற்படலாம். தாய் வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்படலாம். அல்லது தாயாரின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம். இவையெல்லாம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துல வரவிற்கு குறைவு இருக்காது. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாகவே இருக்க போகிறது. மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். மிதுன ராசி நண்பர்களே, நல்ல காலம்தாங்க உங்களுக்கு. என்னன்னா, வாழ்க்கையில கிரகங்கள் மாறுவதை வைத்து ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. நம்முடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதை பார்க்கும்போது தான் தீர்மானிக்க முடியும். இந்த ஜோதிடர் சொல்றாங்களே, பொது பலன் சொல்றாங்களே, அது சனி அங்கே வந்துட்டாரு, குரு இங்கே இருக்காரு, ராகு இங்கே இருக்காரு, இது மாதிரி நெருக்கடி நமக்கு வருமா என்பதை துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சுய ஜாதகத்தை பாருங்க. என்னன்னா, ஒரு பெரிய பயம் உங்களுக்கு இருக்கும். 10ஆம் இடத்திற்கு சனி வந்துட்டாரு. இந்த 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் பதவி பறிப்பார் சொல்லுவாங்க. 10ஆம் இடத்திற்கு சனி வருகின்ற போதும் வேலையில் நெருக்கடி ஏற்படும், சங்கடங்கள் அதிகரிக்கும், ஒரு தலைகீழான மாற்றம் ஏற்படும் என்றெல்லாம் சொல்லுவாங்க. என்ன பிரச்சனைன்னா, சனி பகவான் பார்த்தா நீதிமான். அப்ப யார் தவறு செய்கின்றார்களோ, அவர் பார்த்து வருகின்ற வேலையில் தவறு செய்தால் அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு. அது அவருடைய கர்ம வினையின்படி இருக்கும். கொஞ்சம் மெமோ வாங்கலாம், இடமாற்றம் ஏற்படாது திடீர்னு, இல்லை ஒரு இடைநீக்கம் கூட நடக்கலாம், புரியுதுங்களா? இதெல்லாம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி ஏற்படுத்தி கொடுப்பார். ஜீவனக்காரன் சனி பகவான் தான், அவர் ஜீவன ஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார். தொழில் செய்பவர்கள் கூட இப்போ என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன கவனமாக இருக்கணும்னா, புதியதாக முதலீடு போடுவதற்கு முன்னதாக இப்படி முதலீடு போடுவதால் நமக்கு லாபம் கிடைக்குமா, இல்லை பிரச்சனைகளை ஏற்படுத்துமா, இல்லை நஷ்டத்தை கொண்டு போய் விட்டுடுமா, இதெல்லாம் ரொம்ப யோசிக்கணும். யோசிக்காமல் எந்த விதமான புதிய முயற்சிகளையும் நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது. இந்த நிலைகளுக்கு மேலாக உங்களுக்கு ஒரு ஆபத் பாந்தவனாக கேது பகவான் இருக்கிறார். கிரகங்களில் வலிமையான கிரகம் கேது.
அந்த கேது எப்படின்னா 3ஆம் இடமான சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கிரகம் எங்கே சஞ்சரித்தாலும் அந்த கிரகங்களுக்குரிய பலன்களை அவர்கள் கொடுப்பார்கள். கேது 3ஆம் இடத்திற்குரிய பலனை கொடுப்பார். தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் வேகமாகவும் செயல்படக்கூடிய நிலையினை கேது உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பார். தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும், உங்களுக்கு ஒரு யோகமான நிலை இருக்கும். அது கேது செய்து கொடுப்பார். அதே நேரத்தில் சுக்கிரனுடைய நிலைப்பாடும் உங்களுக்கு யோகமாக தான் இருக்கு. 10ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சூரியன் இருக்கார் பாருங்க, அரசு ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவிப்பார். வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாட்டுக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த முயற்சி சாதகமாகும். இன்னும் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்கணும், அந்த முயற்சி கூட இந்த நேரத்தில் வெற்றியாகும். 10ஆம் இடத்துல சூரியன். உங்களுக்கு அரசியல்வாதிகளாக இருந்தால் ஒரு செல்வாக்கு இருக்குது நாட்டில். ஒரு போட்டி போடுறீங்க, சீட்டு கிடைக்குது, ஒரு சாதகமான நிலை இருக்கும். 10ஆம் இடத்தை விட்டு அடுத்து 11ஆம் இடத்தான் போவார். புரியுங்களா? அப்போ சூரியனுடைய சஞ்சாரம் இந்த மாதம் பங்குனி மாதமாகட்டும் சித்திரை மாதமாகட்டும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு இது யோகமான நேரம். செவ்வாய் பகவான் சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. அதற்கு மேலாக ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை 2ஆம் இடத்துல சந்திரன். கொஞ்சம் வார்த்தைகள் நிதானம் வேணும். புரியுதுங்களா? பணப்புழக்கத்தில் கவனமாக இருங்க. குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். புதன்கிழமை வியாழக்கிழமை வேலைபள் இருக்கும், அதற்கேற்ற ஆதாயம் இருக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவதால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கடகராசி நண்பர்களே, நல்ல காலம் வந்தாச்சு. உங்களுக்கு ஒரே வரியில் சொல்லிட முடியும். எப்போ சனி பகவான் 8ஆம் இடத்தை விட்டு நகர்ந்தாரோ அந்த நேரமே உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பமாக இருக்கு. இந்த வாரத்தில் 2 கிரகங்கள் உங்களுக்கு யோக பலன்களை கொடுத்திடக்கூடிய அளவிற்கு சஞ்சரிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்திற்கு போன சனி பகவான் அவர் பார்க்கின்ற இடங்கள் 3ஆம் இடமும் 6ஆம் இடமும் 11ஆம் இடமும், அந்த 3, 7, 10 பார்வைகளின் வழியாக அப்போ 4 விதமான யோகங்களை உங்களுக்கு சனி பகவானே ஏற்படுத்தி கொடுக்க போறார். இன்னைக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களை படாத பாடுபடுத்திய சனி பகவான், நிறையவே நெருக்கடிகளை கொடுத்த சனி பகவான் இப்பொழுது மீண்டும் எழுந்து நடமாடக்கூடிய அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுபிட்சமான நிலையினை ஏற்படுத்த போறார். இப்போ தைரியம் இருக்கும், வேகமாக செயல்பட முடியும். எதிர்ப்புகள், வம்பு, வழக்குகள் என்பது இல்லாமல் போகும். எதிர்பார்த்த வருமானம் வரும். தொழில் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். இப்படி எல்லா வகையிலும் ஒரு நல்ல நிலை. இதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா புதனுடைய சஞ்சாரம் 8ஆம் இடத்துல. 8ஆம் இடத்தில் புதன் சஞ்சரிப்பது என்பது ஒரு யோகத்தை கொடுத்திடக்கூடியது. மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை கொடுப்பார் என்பது ஒரு யோகமான நிலை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கும். பணப்புழக்கம் இருக்கும். இல்லை கடன் கேட்டு இருந்தால் அந்த கடன் உங்களுக்கு கிடைக்கும். பேங்க்கில் கேட்டுதான் சரி கிடைக்கும். புதிய சொத்து வாங்க முடியும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கலைஞர்களுக்கு யோகமாக இருக்கும். இது எல்லா வகையிலுமே புதனுடைய சஞ்சாரம் உங்களுடைய நெருக்கடிகளை இல்லாமல் செய்துவிடும். அப்போ சனி பகவான் சஞ்சாரம், புதன் சஞ்சாரம். இதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். அந்த ராகுவால் ஏற்படுகின்ற சங்கடமான பலன்கள் உங்களை நெருங்காமல் போகும். ஒரு அணை போட்டுருவார். அப்போ எல்லா வகையிலுமே கடகராசினுக்கு இது யோகமான நேரம். ஆனால் வெட்டி செலவுகள் என்பது அதிகரிக்கும். 12ஆம் இடத்துல குரு இருக்காரு. செலவுகள் அதிகரிக்கும். நீங்களே உங்களுடைய ஆடம்பரத்திற்காக செலவு பண்ணலாம். உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்காக செலவு பண்ணலாம். புரியுதுங்களா? அரசியல்வாதிகளாக இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு சாதகமான யோகமான நேரமாக இருக்கும். 9ஆம் இடத்தை விட்டு அடுத்து 10ஆம் இடத்துக்கு உச்சமாக சூரியன் வருவார். அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டம். கடகராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள், புரியுங்களா, ஒரு வேகமாக செயல்பட முடியும். அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா கேது 2ஆம் இடத்துல. என்ன ஒரு நிதானம் வேண்டும். குடும்பத்தினரை அனுசரிச்சுட்டு போகணும். வார்த்தைகளில் நிதானம் வேணும். பண விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். சுக்கிரன் 10ஆம் இடத்துல வீண் செலவுகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. செவ்வாயும் 8ஆம் இடத்தை சஞ்சரித்து 9ஆவது போறாரு. 9 சனி பகவான் இருக்காரு. 9 சூரியன் இருக்காரு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சஞ்சாரம் வாரம் பிறக்கின்ற போது உங்களுடைய ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறார். மாலை வரையில் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும்.
ஞாயிறு மாலை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். புதன்கிழமை வியாழக்கிழமை உங்களுடைய ஆற்றல் வெளிப்படும், சக்தி வெளிப்படும், திறமை வெளிப்படும். புரியுதுங்களா? நினைத்தை சாதித்து கொள்ள முடியும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். பொதுவாகவே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? என்னன்னா, இந்த அஷ்டம சனி பயமுறுத்துறாங்களே, அஷ்டம சனி என்னதான் பண்ணும் என்ற பயம் உங்களுக்கு இருக்கும். பொதுவாகவே உங்களுடைய ராசிநாதனுக்கு பகையானவர் சனி பகவான். இந்த கடக ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் எப்பவுமே சனி பகவான் ஆக மாட்டார். அதை பற்றி நிறைய விரிவாக பிறகு பேசுவோம், அது இங்கே தேவையில்லை. இந்த அஷ்டம சனி காலம் என்பது உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏதாகிலும் ஒரு வகையில் ஒரு 5 விரல் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த 5 விரலில் ஏதாவது ஒரு விரலில் பாதிப்பு ஏற்படும். அப்படின்னா ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று பணப்புழக்கம், இன்னொன்று குடும்பம், இன்னொன்று ஒரு செல்வாக்கு, உங்களுடைய பெயர். இதில் ஏதாகிலும் ஒன்றில் சனி பகவான் கை வைப்பார் அஷ்டமஸ்தானத்தை சஞ்சரிக்கின்ற போது. எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, அஷ்டம சனி ஆளை காலி பண்ணுறா சொல்லுவாங்க. நிச்சயமாக அது கிடையாது, தப்பு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வேற எங்கே வேணால் அடிக்கலாம், சரிங்களா? உடல் ரீதியில் பாதிப்பு வரலாம், அங்கே பாதிப்பு வரலாம், பொருளாதார இழப்பு ஏற்படலாம். அதுவும் நடக்கலையா, ஏதாவது ஒரு அவமான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஏற்படலாம். ஒரு அவமானம் ஏற்பட்டு விட்டாலே அது உயிர் இழந்ததுக்கு சமந்தான், சரிங்களா? இது நிறைய விஷயங்கள் இருக்குது ஜாதகத்தில். சரி, ஓகே. 8ஆம் இடத்து சனி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள், அது மட்டும்தான் முக்கியம். அதே நேரத்தில் 8ஆம் இடத்து சனியை விட மிக அதிகபட்சமான நெருக்கடியை கொடுத்திடக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவரே ராசிக்குள் இருக்காரு, அவரை விட பலசாலி, நிறைய கெடுதல்களை செய்யக்கூடியவர், வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடக்கூடியவர். அந்த கேது எப்பொழுது ஒருவருடைய ராசிக்குள் சஞ்சரிக்கிறாரோ அந்த காலகட்டம் மிகப்பெரிய வதை காலகட்டமாக இருக்கும். எல்லா கஷ்டங்களையும் பார்த்துணும் வாழ்க்கையில். இப்போ ராசிக்குள்ள கேது, புரியுங்களா? 8 சனி, இது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். கொஞ்சம் எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். இது ஒரு பக்கம்தான். அதே நேரத்தில் இந்த 2 கதையும் பேசிட்டு இருக்கோம் பாருங்க. இந்த 2 கதையும் பேசுகின்ற நேரத்தில் இவ்வளவு பெரிய நெருக்கடி இருக்கு. ஒரு கோட்டை சுவர் ஒரு 100-110 அடி இருக்கு. நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியும் அடுத்த பக்கம் போக முடியும்னு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த குரு அப்படியே உங்களை தூக்கி கொண்டு போய் எங்க உட்கார வைக்கணும் உட்காரச்சிடுவார். புரியுதுங்களா? லாபஸ்தானத்தில் குரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் தான் 8ஆம் இடத்துக்கு அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் அவர் தான் அதிபதி. அப்போ 11ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பது என்பது மிகப்பெரிய யோகம். 3ஆம் இடத்தை பார்ப்பார், தைரியத்தை ஏற்படுத்துவார். 5ஆம் இடத்தை பார்ப்பார், பூர்வ புண்ணிய பலன்களை உண்டாக்குவார். 7ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற புதனையும் ராகுவையும் பார்ப்பார். புரியுதுங்களா? அப்போ 7ஆம் இடம் சுபத்துவம் ஆகிறது. நண்பர்களால் ஒரு நல்ல நிலையை காணக்கூடிய இடம். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய பலன்கள், பிள்ளைகளால் ஒரு முன்னேற்றம். பிள்ளைகளை பற்றி கவலை இருந்தது பாருங்க, அந்த கவலை இல்லாமல் போயிடும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும், பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். இப்படி குருவுடைய பார்வை எங்கெல்லாம் விழுகிறதோ அந்த இடங்கள் எல்லாம் சுபத்துவமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜென்மக்கேது, அஷ்டம சனி, இந்த 2ஐயும் சமாளிக்கின்ற சக்தியினை லாப குரு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா சூரியனுடைய சஞ்சாரம், அவர் 8ஆம் இடத்துல தான் உங்கள் ராசிநாதன் மறைவு பெறுகிறார். புரியுங்களா? அவர் மறைவு பெறுகிறார். சனி அங்கே இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாயும் அங்கே போக போகிறார். பாக்கியாதிபதியும் 8ஆவது போகிறாரு. கொஞ்சம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எல்லா முயற்சிகளும் எடுப்பதால் சங்கடங்கள் இல்லாமல் போகும். அதை நீ புரிஞ்சுக்கணும். ரொம்ப அவசரப்பட வேண்டாம். காப்பாற்றுறதுக்கு குரு இருக்காரு. ஆனால் அதுக்காக போயிட்டு நம்ம காப்பாற்ற ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு கடலில் போய் விழ முடியாது, நடுக்கடலில் போயிட்டு. புரியுதுங்களா? நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எப்படி இருக்குன்னா, ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை வெளியூர் பயணம், வீண் செலவு என்பது ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும்.
புதன்கிழமை வியாழக்கிழமை கையில் பணம் புழங்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். எந்த பயமும் உங்களுக்கு வேண்டாம். இந்த வாரம் நல்லாவே இருக்கு. மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். கன்னிராசி நண்பர்களே, உங்களுக்கு ஒரு பெரிய பயம் இருக்கலாம். என்ன பயம் தெரியுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். 6ஆம் இடத்து அதிபதி அவர் 7ஆம் இடத்துல போய் சஞ்சாரம் பண்ணுறாரு. அது கண்டக சனியாக சஞ்சரிக்கின்ற போது என்ன ஆகுன்னா, இந்த வாரம் மட்டுமல்ல, ஒவ்வொரு வாரமும் சனி பகவானை பற்றி பேசித்தான் ஒவ்வொருத்தான். கண்டக சனியாக சஞ்சரிக்கின்ற போது என்ன பண்ணுவார்னா, ராசியை பார்ப்பார். ராசியை பார்ப்பது என்பது சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படி? நல்ல நண்பர்களுக்குள் பிரிவினை ஏற்படுத்திவிடும். கணவன் மனைவிக்குள் பிரச்சனையை உண்டாக்கும். 4ஆம் இட சுகஸ்தானத்தை பார்க்குறாரு, சுகத்தில் கை வைப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம், அங்கேயும் கை வைப்பார். இங்கே ஒரே நேரத்தில் 2 பக்கம் அடிச்சு அற விளையாட்டு பாருங்க. உங்களையும் சங்கடப்படுத்துவார், உங்களை பெற்றெடுத்த தாயையும் சங்கடப்படுத்துவார், தந்தையையும் சங்கடப்படுத்துவார். ஜென்ம ராசிக்கு சனி பகவான் பார்வை, 4ஆம் இடமான சுகஸ்தானம் மாதுர்ஸ்தானத்திற்கு சனி பகவான் பார்வை, பாக்கியஸ்தானம் என்கிற தந்தை ஸ்தானத்திற்கு சனி பகவான் பார்வை. புரியுங்களா? இந்த 3 பேருக்குமே யாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், இல்லை யாருக்கு என்ன பிரச்சனை ஏற்படும், இல்லை நம்ம பாக்கியத்தில் ஏதாவது குறைய வருமா? என்னன்னா ஒரு விஷயம் மட்டும்தான், எல்லாருமே சனி பகவான்னா ஆயுள்காரகன், அதான் புரிஞ்சு பற்றி இல்லை, கர்மக்காரகனும் அவர் தான். அப்போ அவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவருக்கு பலன், தாய் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப தாய்க்கு பலன், நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப உங்களுக்கு பலன். இதை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா, குருவுடைய சஞ்சாரம் 10ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பது என்பது எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க சொல்லுவாங்க. வேலையில் ஒரு நெருக்கடி ஏற்படும், குடும்பத்தில் நெருக்கடி இருக்காது, வேலையில் மட்டும்தான் நெருக்கடி. புரியுங்களா? உத்தியோகத்தில் நெருக்கடி, தொழிலில் நெருக்கடி, நிறைய சங்கடங்கள், சம்பாதனை இடத்தில் சங்கடங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். குருவுடைய பார்வை 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். அந்த 4ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அப்போ அம்மாவுக்கு எந்த பிரச்சனை இல்லை, உங்கள் சுகத்துக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ருணரோக சத்துருஸ்தானமான 6ஆம் இடத்தையும் குரு பார்த்துறாரு. அங்கே ராகு இருக்காரு, உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காரு. அப்போ 6ஆம் இடத்தை ராகு பார்க்கின்ற போது, உங்கள் ராகுவை குரு பார்க்கின்ற போது உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாகும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், எல்லாவற்றிலும் ஆதாயம் காணக்கூடிய நிலை இருக்கும். ஒரே ஒரு விஷயந்தான், இந்த 7ஆம் இடத்து சனி பகவானும் 10ஆம் இடத்து குருவும் கொஞ்சம் வேலையில் நிதானமாக பொறுமையாக, புரியுதுங்களா, எல்லாவற்றையும் யோசித்து செயல்படுவதால், நட்புகளிடம் கொஞ்சம் அனுசரித்து போவதால் உங்கள் வாழ்க்கை இனிக்கும். இந்த நேரத்தில் ஒரு தகவல் சொல்லணும்னா, ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை உங்களுக்கு சந்தோஷமான நிலை இருக்கும். இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை வருமானம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷமான நிலை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு, வெளியூர் பயணம் ஏற்படலாம். புதன்கிழமை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பணப்பழக்கம் இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் தான். சிலருக்கு புதுசாக சொத்து கூட சேரும், புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும். இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். துலாம் ராசி நண்பர்களே, ஒரு நல்ல இடத்துக்கு இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. பழைய நெருக்கடிகள் இனிமேல் உங்களுக்கு இருக்காது. இதை எப்படின்னா ஒரு வரமாக கூட சொல்கிறேன், சரிங்களா? உங்களுக்கு எல்லா விதமான நிலைப்பாடும் இப்பொழுது சாதகமாக இருக்குது. நினைச்சதை உங்களை சாதிக்க முடியும். உங்கள் செல்வாக்கு உயரும், அந்தஸ்து உயரும். என்ன காரணம்னா, எல்லாமே கிரகங்கள் தான் காரணம். பொதுவாக இத்தனை காலமும் உங்களை காப்பாற்றி கொண்டிருந்தவர் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற கேது. கேது மட்டும் 11 இல்லைன்னு வச்சுக்கலாம், மற்ற கிரகங்கள் பூரா உங்களை போட்டு அழிச்சிட்டு இருப்பாங்க. 11 கேது இருக்காரு. இப்போ வருமானத்திற்கு தேவையான செலவிற்கேற்ற வருமானம் வந்து கொண்டு இருக்கும். அது ஒரு பக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கிரகங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு சனி போயிருக்காரு. சத்துரு ஜெயஸ்தானம், புரியுதுங்களா? அந்த 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிருக்காரு. இந்த 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் போன பிறகு பார்த்தீங்கன்னா, நேற்று வரை உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களை ஒரு ஏளனமாக பார்த்தார்களோ, அந்த பார்வைகள் எல்லாம் மாறும். உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல்நிலை சீராகும். புரியுங்களா? எதிர்ப்பு, போட்டி, பகை, வழக்கு என்பது இல்லாமல் போகும். எல்லா வகையிலும்
ஒரு நல்ல நிலைப்பாடு இருக்கும், ஆரோக்கியம் சீராகும். இந்த 6ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பது என்பது உங்களுக்கு யோகம். அதற்கு மேலாக அந்த 6ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் இருக்கார் பாருங்க, அவர் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான், 6ஆம் இடத்திற்கு அதிபதி அவர் தான். அப்போ இந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்க ராசியை பார்க்கிறார். உங்க ராசியை பார்க்கின்ற போது என்ன ஆகுன்னா, பொதுவாக குரு பகவானின் பார்வை ஒரு ராசிக்கு கிடைக்கின்ற போது அந்த ராசினருக்கு யோகமான பலன்கள் ஏற்படும். நினைத்த வேலைகள் நடந்தேறும். எல்லா வகையிலும் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பாக்கியமா கிடைக்கும், திருமண யோகமா திருமணம் நடக்கும், வரன் வரும், தகுதியான வரன் வரும், சொந்த இடம் வாங்க முடியும், சொந்தமாக தொழில் ஆரம்பிக்க முடியும், சொந்தமாக வீடு கட்ட முடியும். எல்லாமே குரு பார்வை ராசிக்கு கிடைக்கின்ற போது ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும். 3ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 5ஆம் இடத்திற்கும் குரு பார்வை. அப்போ 5ஆம் இடத்துல ராகு இருக்காரு, அது நிறைய சஞ்சலங்களை ஏற்படுத்திட்டு இருப்பாரு, குழப்பங்களை உண்டாக்கி கொண்டிருப்பார். அந்த 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் அந்த சஞ்சலங்களும் குழப்பங்களும் உங்களை விட்டு விலகி ஓடும். அப்போ இந்த வாரம் என்பது பாருங்க, உங்களுக்கு சூரியனும் 6ஆம் இடத்துல, லாபாதிபதி சூரியன் 6ஆம் இடத்துல. அப்போ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி அடிச்சு தூள் கலப்புன்னு சொல்ற மாதிரி உங்க நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னா ரொம்ப வேகமா இருப்பீங்க. இது நமக்குரிய நேரம், இப்போ சாதிச்சாகணும். அரசியல்வாதிகளாக இருந்தால் அடித்து ஆடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். நினைத்ததை உறுதியாக சாதிக்க முடியும். துலாம் ராசினருக்கு இது மிகப்பெரிய யோகமான காலகட்டம், இதை புரிஞ்சுக்கணும். புரியுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சுக்கிரனுடைய சஞ்சாரமும் சாதகமாக இருக்கு, பொன்பொருள் சேர்க்கை இருக்கு, குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வருமானம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருந்தால் வருமானத்தை பற்றி பேசலை, தொழிலில் வருமானம் கூடுதலாக இருக்கும். புரியுதுங்களா? செய்து வருகின்ற தொழில் வருமானம் கூடுதலாக இருக்கும். இல்லை வர வேண்டிய பணம் வரும், கையில் பணப்புழக்கம் இருக்கும். புதன்கிழமை விட வியாழக்கிழமை செலவுகள் காத்து கொண்டிருக்கு, இல்லை வெளியூர் பயணம் ஏற்படலாம். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். பொதுவாக இந்த வாரம் துலாம் ராசினருக்கு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? முதல்ல வார கிரகத்தை பார்த்துடுவோம். ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை சந்திரன் பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ குழந்தைகளோடு, குடும்பத்தினரோடு, இல்லை விஐபிகளோடு, இல்லை ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது என்பது ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை செய்து வரும் தொழில் மீது அக்கறை இருக்கும், பார்த்து வரும் உத்தியோகத்தின் மீது அக்கறை இருக்கும், அதில் உங்களுக்கு நல்ல பெயரும் கிடைக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற சந்திரன் வருமானத்திற்குரிய நாளாக இருக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் இந்த வாரத்தில் உங்களுக்கு செலவோ அல்லது அலைச்சலோ ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. வாரத்தின் முதல் 5 நாட்களும் உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை செலவு ஏற்படலாம். செலவு கூட அத்தியாவசிய செலவு தான். சரி, இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா கொஞ்சம் செலவுகள் அதிகபட்சமான வாரமாக இந்த வாரம் இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. என்னென்னா, இப்போது எந்த ஒரு கிரகமாவது நமக்கு சாதகமாக சஞ்சரிக்கணும். அப்போ சந்திரன் சாதகமாக சஞ்சரிக்கிறார். வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிற்கு சந்திரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. அப்போ 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரித்த சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அதனால் சனியுடைய பார்வை உங்களுடைய ராசியை விட்டு விலகி விட்டது. ராசிக்குள் சனி இருந்தாலும் ஒரே பாதிப்பு தான், ராசிக்குள் சனி பார்வை இருந்தாலும் ஒரே பாதிப்பு தான். ஆனால் 5ஆம் இடத்துல போய் பாருங்க, இப்போ பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், அங்கே சனி போயிருக்காரு, சூரியனும் அங்கே இருக்கிறார். இந்த புதன்கிழமை செவ்வாயும் அங்கே போக போகிறார் உங்களுடைய ராசிநாதன். அப்போ இந்த பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுடைய மனதையும் நீங்கள் அலைபாய விட வேண்டாம். புரியுதுங்களா? பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏதாகிலும் பிரச்சனைகள் வந்தால் பேசி தீர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். வழக்கு விவகாரத்தை பின்னாடி பார்த்துக்கலாம். நிதானம், நிதானம், அமைதி, பொறுமை. அவசரப்பட்டு வார்த்தை விட்டுறாதீங்க. சிக்கல்களுக்கு எதுவும் நீ போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். ஏன்னா மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். 5ஆம் இடத்துல சனி என்ன பண்ணுவார்னா மனசுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார். இப்போ உங்களையும் மீறி சில விஷயத்தை போய் மாட்டிக்குவீங்க. நிதானமா இருங்க. சூரியனும் 5ஆம் இடத்துல இருக்காரு, அதை புரிஞ்சுக்கணும். செவ்வாயும் 5ஆம் இடத்துக்கு போக போறார்.
பெரிய பாதிப்புகள் இருக்காது என்றாலும் ஒரு குழந்தைக்கு ஒன்று ஆகுது, ஒரு பிரச்சனை ஏற்படுது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும், இது போன்ற சங்கடங்கள் ஏற்படலாம். புரியுதுங்களா? இல்லை நீங்கள் ஏதாவது மனசு பாதிச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்திக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் சுக்கிரன் 7ஆம் இடத்துல, புரியுதுங்களா? 5ல் போய் சனி உட்காராரு, சுக்கிரன் 7ல். அப்போது மனம் தடுமாறும், எதிர்ப்பாளினர் மீது கவனம் போகும். இதில் எதிர்ப்பாளினரால் உங்களுக்கு ஏதாகிலும் சங்கடங்கள் ஏற்படலாம். எதிர்ப்பாளினர் விஷயத்தில் முதல்ல ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. அது உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி, புரியுங்களா? இல்லை கூட இருந்தால் சரி, யாராக இருந்தாலும் கொஞ்சம் லிமிட்டாக பேசிக்குங்க. அதிகமாக வார்த்தைகளை விட வேண்டாம். உடன் பிறந்தவர்களாலும் சரி, இல்லை வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, எல்லாரிடமும் ஓரளவிற்கு கட்டுப்பாட்டோடு இருந்து கொள்வது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். அடுத்து குரு 8ஆம் இடத்துல, குரு மறைவு பெற்றிருக்கார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 4ஆம் இடத்தை பார்க்குறார். சுகஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்போ நிம்மதி இருக்கும், நிம்மதியான தூக்கம், நிம்மதியான நிலைப்பாடு இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், செலவுகள் கட்டுப்படும். 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார், செலவுகள் கட்டுப்படும். புரியுங்களா? பாக்கியஸ்தானத்தில் இப்போது ஜீவனஸ்தானத்தில் கேது இருக்கார். இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, செய்து வருகின்ற தொழிலில் இப்பொழுது நீங்கள் கவனமாக, எச்சரிக்கையாக, நிதானமாக இருக்க வேண்டும். எந்த தொழில் முக்கியமானதோ அதில் மிக மிக கவனமாக இருக்கணும். அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா 10ஆம் இடத்துல கேது இருக்கார், 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சிருக்காரு. இந்த 2 நிலைப்பாடும் உங்களை நீங்கள் சரி செய்து கொள்வதற்கு இந்த வாரம் உங்களுக்கு தேவையானதாக இருக்கும். நிதானமாக இருங்க, நினைத்து சாதிக்க முடியும். திருச்செந்தூர் முருகனையும் குலதெய்வத்தையும் வணங்கி வழிபட்டுட்டு வாங்க, சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஒரு நல்ல தகவலை முதல்ல சொல்லிடுறேன். எதுக்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டாம். சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, அர்த்தாஷ்டம சனியாக இருக்காரு, அவருடைய 10ஆம் பார்வை ராசிக்கு கிடைக்குது. இதெல்லாம் மையப்புள்ளி, புரியுங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போனதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதில்லை, அதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். என்ன காரணம்னா, 7ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு குரு பகவான். அவருடைய 7ஆம் பார்வை ராசிக்கு கிடைக்குது. சனி பகவானின் பார்வை ராசிக்கு கிடைக்கின்ற போது 2 அம்புகள் ஒன்றாக மோதி உங்களுடைய ராசிநாதனுடைய அம்பு உங்களை பாதுகாக்கும். அப்போ கர்மக்காரனுடைய வேலைகள் இங்கே எடுபடாது, புரியுதுங்களா? அப்போ உங்களை உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பாதுகாப்பார், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரம் 3ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு. 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு புதன்கிழமை வரையிலும். ராகு தொடர்ந்து இருப்பார். அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாகும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியம் அது உங்களுக்குள்ளே இருக்கும், தன்னம்பிக்கை அது உங்களுக்குள்ளே இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போது பணப்புழக்கம் இருக்கும், சிலருக்கு மறுமணம் நடக்கும், புதிய நட்புகள் கிடைக்கும். யாராக இருந்தாலும் சரி, ஒரு நட்பு, புதிய நட்பு கிடைக்கும். இந்த நிலைப்பாடு இருக்குது. இந்த நேரத்தில் புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. புதனுக்கு குரு பார்வை கிடைக்குது, ராகுக்கு குரு பார்வை கிடைக்குது. 4ஆம் இடத்தில் சூரியன், புதன்கிழமை முதல் செவ்வாய், சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அப்போது உடல் ரீதியாக சில சங்கடங்கள் சந்திப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு தாயாருக்கு எதாவது சங்கடங்கள் வரலாம், புரியுங்களா? தாயாரின் உடல்நிலை கவனமாக இருங்க. உங்களை பற்றி கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குரு ராசியை பார்த்துறாரு. 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது தாயாருக்கு ஏதாவது சங்கடங்கள் ஏற்படலாம், கவனம் பார்த்துக்குங்க. இந்த நேரத்தில் மற்ற சொல்லிக்கொள்வது போல பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை சந்திராஷ்டமம். உங்களுக்கு கொஞ்சம் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். முடிஞ்சவரை ஞாயிற்றுக்கிழமை தானே வீட்டிலே இருந்துடுங்க, பெரிய பிரச்சனையே வராது. எப்பவுமே நமக்கு பிரச்சனை வருதா அப்போ அவதி ஆகிடணும், அப்போ வெளியில் போகணும்னு அவசியம் கிடையாது. உடல்நிலையில் கவனம், ஓய்வெடுங்க. ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை விருப்பங்கள் பூர்த்தியாகும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு எடுத்த வேலைகள் வெற்றியாகும். புதன்கிழமை வியாழக்கிழமை உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்கும். செய்து வரும் தொழிலில் ஆதாயம் கிடைக்கும். வெள்ளி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா வருமானத்திற்குரிய, வசதி வாய்ப்புகளுக்குரிய, சந்தோஷத்திற்குரிய நாளாக இருக்கும். பொதுவாகவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பயப்பட வேண்டாம். இந்த வாரம் யோகமான வாரம் தான். மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். மகர ராசி நண்பர்களே, ஒரு பெரிய விடுதலை கிடைச்சிருக்கு உங்களுக்கு. என்ன விடுதலை? 7.5 சனி முடிஞ்சு போச்சு. 3ஆம் இடத்துக்கு சனி போயிட்டார். அப்போ சகாயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். ராசிநாதன் இல்லையா,
பொதுவாக ராசிநாதனாக இருந்தாலும் அவர் யார் யாருக்கு என்னென்ன பலனை கொடுக்கணுமோ அது மட்டும்தான் கொடுப்பார். அதிகமாகவும் கொடுக்க மாட்டார், குறைவாகவும் கொடுக்க மாட்டார். யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், யாருக்கு என்ன முன்னேற்றத்தை கொடுக்கணும், அதை பூரா சனி பகவான் தவறாமல் கொடுப்பார். இப்போ 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிருப்பது என்பது ஒரு நல்ல நேரம், உங்களுக்கு நல்ல யோகமான நேரம் தான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நெருக்கடி உங்களுக்கு இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல நேரம் வந்தாச்சு, எல்லாமே நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்போ எதுக்கு இந்த நெருக்கடி இருக்க சொல்கிறேன்னா, கொஞ்சம் எச்சரிக்கையாக, நிதானமாக, பொறுமையாக, யாரையும் நம்பாமல் எல்லா முயற்சிகளையும் நீங்களே எடுத்துட வேண்டும் என்பதற்காக இந்த தகவல். சனி வந்துட்டாரு. ஞான மோட்சக்காரன் கேது 8ஆம் இடத்துல தான் இருக்காரு. இன்னும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கேது 8ஆம் இடத்துல தான் இருக்காரு. கேது 8ஆம் இடத்துல இருந்து கொண்டு என்ன பண்ணுவார்னா, முதல்ல உடம்புல கை வைக்கலாம், நோய் நொடி கொடுக்கலாம், இல்லை எதிர்ப்புகளை ஏற்படுத்தலாம், அப்படிங்களா, மறைமுக தொல்லைகளை உருவாக்கலாம், இல்லை அவமானத்திற்கு ஆளாக்கலாம். இப்படி ஏதாகிலும் ஒரு பிரச்சனை 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற கேது கொடுப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்கார். குரு 6ஆம் இடத்துல இப்போ எதிர்ப்பு, அவரும் நோயை கொடுத்துடக்கூடியவர், எதிர்ப்பினை கொடுத்துருக்க 6ஆம் இடத்துல, புரியுதுங்களா? அப்போ அந்த சஞ்சார நிலையும் சாதகமாக இல்லை, குருவுடைய சஞ்சார நிலையும் சாதகமாக இல்லை, கேதுவுடைய சஞ்சார நிலையும் சாதகமாக இல்லை. அதே நேரத்தில் குருவுடைய பார்வை இருக்கு பாருங்க. அந்த பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு, 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு, 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கு, தொழில் ஸ்தானத்துக்கு. அப்போது என்னதான் பண்ணாலும் பரவாயில்ல, தொழிலில் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும். ஒரு புதிய முயற்சி எடுத்து அதில் வருமானத்தை பார்க்க முடியும், ஒரு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும், புதுசாக இடம் வாங்கி புது அலுவலகம் திறக்க முடியும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் இல்லைங்களா? அப்போது உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்வு இருக்கும், எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும், வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும், சுய தொழிலுக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் உருவாகும். இப்போ 10ஆம் இடம் பலமாக இருக்குது, 12ஆம் இடம் விரைய செலவுகள் குறையும், 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம் பலமாகும், 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், அங்கே சனி பகவான் உங்களுக்கு சகாயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார், கூட சூரியனும் இருக்கிறார். இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகம், இந்த பக்கம் ஒரு 20-30% கேது, 6ஆம் இடத்து குரு, இருவரும் உங்களை நெருக்கடி பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ரொம்ப ரொம்ப நிதானமாக கவனமாக இருக்கணும். நல்ல நேரம் வந்தாச்சு, நமக்கு எல்லாம் சாதகமாக நினச்சிட்டு ஒரு தப்பான வழிக்கு போயிடக்கூடாது. எது சரியோ அந்த வழியில் போயிட்டு இருங்க, நிச்சயமாக சாதகமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை உங்கள் விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாகும், சந்தோஷமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை சந்திராஷ்டமம் தொடங்குவதால் இரவு பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வரை சந்திராஷ்டமம் உங்களுக்கு. புதன்கிழமை வியாழக்கிழமை பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், விருப்பங்கள் பூர்த்தியாக ஒரு இடத்த வாங்க முடியும், சரிங்களா, ஒரு விஐபியுடைய ஆதரவு கிடைக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல தொழில் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும், உத்தியோகத்தில் நிம்மதி இருக்கும், நினைத்ததை சாதித்து கொள்ள முடியும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு 60-70% பார்த்தீங்கன்னா யோகமாக இருக்கும், சில 30% சங்கடங்கள் இருக்கும், கவனமாக இருங்க. மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். கும்பராசி நண்பர்களே, இது உங்களுக்கு ஒரு யோகமான நேரங்க. எதை வச்சு சொல்கிறேன்னு சொல்கிறது, முதல்ல ராசியை விட்டு சனி பகவான் நகர்ந்துட்டார், 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். ராசிக்குள் சனி பகவான் இருப்பது என்பது மிகப்பெரிய சங்கடத்தை கொடுத்துடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா அந்த சங்கடத்தின் அளவுகள் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொருடைய கர்ம வினைக்கு ஏற்றதாக இருக்கும். திசாபுத்தி கொஞ்சம் பலமான யோகமான திசாபுத்தி வச்சிங்களேன், பலன்கள் யோகமாக கிடைச்சிருந்திருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதகமான நிலை இருந்தால் பாதகங்கள் அதிகரித்திருக்கும், அது ஒரு பக்கம். இப்போ எதுக்கு யோகமான நேரம் சொல்லணும்னா, சனி பகவான் ராசியை விட்டு போனது மட்டுமல்ல, 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான். பொதுவாக குருவுடைய சஞ்சாரம் 5ஆம் இடத்தில் இருக்கின்ற போது அமோகமான யோகமான பலன்களை கொடுத்தாகணும். குழந்தை பாக்கியம் சில பேருக்கு ஏற்படும். குழந்தைகளுக்கு ஏற்பட்ட இன்னல்கள், பிரச்சனைகள், சங்கடங்கள் எல்லாம் விலகும் 5ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கின்ற போது. அடுத்து குருவுடைய பார்வை, 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குருவுடைய பார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கிடைக்குது. எப்பொழுது ஜென்ம ராசிக்கு குரு பகவானின் பார்வை கிடைக்கிறதோ அந்த காலகட்டம் அந்த ராசினருக்கு யோகமான காலகட்டமாக இருக்கும். முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும், நன்மைகள் அதிகரிக்கும், நினைத்ததையெல்லாம் சாதித்துக் கொள்ள முடியும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை. சொந்தமாக ஒரு இடத்த வாங்குவீங்க, சொந்தமாக ஒரு வீட்டை வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு, வர வேண்டிய பணம் வரும், திடீர்னு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும், அதன் வழியாக வருமானம் வரும்.
புரியுதுங்களா? இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குருவால் ஏற்பட்ட போகுது. அடுத்து 2ஆம் இடத்துல சூரியன், 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் போக போறாரு. சூரியன் இருக்கா, சனி பகவான் இருக்காரு. புரியுங்களா? குடும்பஸ்தானத்துல வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வார்த்தை குடும்பத்தினரை அனுசரிச்சுட்டு போங்க. 2ஆம் இடம் சனி பகவான், 2ல சூரியன், புதன்கிழமை முதல் 2ஆம் இடத்துக்கு செவ்வாயும் வரார். இப்போ வார்த்தையில் ரொம்ப ரொம்ப நிதானமா இருக்கணும். எந்த இடமாக இருந்தாலும் சரி, வார்த்தை விட்டுடக்கூடாது. குடும்பத்தில் இருந்த நேரத்தில் அப்படியே இழுத்து பிடிக்கணும் நீங்க. இது பொதுவான பலன். புரியுதுங்களா? அடுத்து கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமான நிலை இருக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. கேது 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ புதிய நட்புகள் கவனமா இருங்க. அதன் வழியாக சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை உங்கள் விருப்பங்கள் பூர்த்தியாகும். எடுத்த வேலைகள் வெற்றியாகும். ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். நண்பர்களால் ஆதரவு கிடைக்கும். நினைத்த வேலைகளை நடத்தி கொள்ள முடியும் செவ்வாய்க்கிழமை வரையில். புதன்கிழமை வியாழக்கிழமை 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் அந்த 2 நாட்களும் எல்லாவற்றிலும் கவனமாக நிதானமாக இருப்பது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. இந்த வாரத்தில் 2 நாட்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள். மற்ற நாட்கள் எல்லாம் உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். மீனராசி நண்பர்களே, ஒரு நிறைய பயம் இருக்கு உங்களுக்கு. ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவான் வந்துட்டாரு. 7.5 சனியுடைய மத்தியம காலகட்டம் இது. அப்போ 6ஆம் இடத்து அதிபதி ரோகாதிபதியும் ஜென்ம ராசிக்குள்ள வந்துட்டாரு. செவ்வாயும் வரப்போறாரு, 2ஆம் இடத்து அதிபதியும். இப்போ உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படுமோ, சங்கடங்கள் உண்டாகுமோ என்ற பயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ரொம்ப எச்சரிக்கை. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. புதிய நட்புகளிடம் ஓரடி விலகி இருப்பது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். குடும்பத்தினரை முடிந்தவரை அனுசரித்து போயிடுங்க. வாழ்க்கை துணையோடு ஒரு இணக்கமான நிலை இருந்தால் மட்டும்தான் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். இல்லை என்றால் அங்கே பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எதை வைத்து என்றால் 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்போ அங்கே ஒரு வெட்டுவார். எதை வெட்டுவார்? நல்லா போய்கிட்டு இருந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு குடும்ப உறவில் ஒரு விரிசலை ஏற்படுத்துவார். அது சங்கடத்திற்கு ஆளாகும். கொஞ்சம் எச்சரிக்கையாக அனுசரித்து போவது என்பது நன்மை உண்டாகும். இந்த நேரத்தில் ஒரு துருப்புச்சீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாக்கின்ற ஒரு விஷயம். முதல்ல சொன்ன ஜென்மத்தில் சனி இருக்காரு, சூரியன் இருக்காரு, 6ஆம் இடத்து அதிபதி, செவ்வாய் வரப்போறாரு, ரத்த சம்பந்தப்பட்டவர். புரியுதுங்களா? ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள், உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள், மூச்சு திணறல், இது போன்ற விஷயங்கள், ஹார்ட் அட்டாக் போன்ற விஷயங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் 6ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறார். இது மட்டும்தாங்க இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். இந்த வாரம் மட்டும் இல்லை, நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வரை 6ஆம் இடத்தில் கேது சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பார். மிகப்பெரிய யோகம் இது உங்களுக்கு. என்ன பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல உங்களுக்கு வந்த சங்கடங்கள் எல்லாம் போயிடும், நெருக்கடியெல்லாம் போயிடும், பிரச்சனைகள் போயிடும். எல்லாவற்றையும் சமாளித்து கொள்ளக்கூடிய சக்தி உண்டாகும். அதான் முக்கியம். என்ன வந்தால் மட்டும் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும், அந்த தைரியம் துணிச்சல் இப்போ உங்கள்கிட்ட இருக்கும். அதுக்கு காரணம் 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு. இந்த விரைவில் குரு பயிற்சி வரப்போகுது. 5ஆம் இடத்துக்கு குரு போக போறாரு. உங்க ராசி குரு பார்க்க போறாரு. ஜென்ம சனியுடைய பாதிப்பெல்லாம் போக போகுது. பயம் இல்லை. அப்போ இந்த வாரத்தில் ஜென்ம சனி, ஜென்மத்தில் சூரியன், கொஞ்சம் படப்படப்பு இருக்கும், வேகம் இருக்கும், என்னாகுமோ ஏதாகுமோ என்று பயம் இருக்கும். உங்களையும் அறியாமல் சில வேலைகளை செஞ்சுட்டு சங்கடப்படுவீங்க. இந்த அகல கால் வைக்கிறது, தப்பிதமான முடிவு எடுக்கிறது, தவறானவர்களை நம்புவது போன்ற விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தும். கவனமாக இருங்க. முடிந்தவரை எல்லாம் அனுசரிச்சுட்டு போயிடுங்க. வெட்டி செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அது சுப செலவாக மாற்றுவார் குரு பகவான். 12ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது. இப்போ புதன் 12ஆம் இடத்துல, ராகு 12ஆம் இடத்துல, இந்த 2 கிரகங்களையும் குரு பார்க்கின்ற போது எந்த செலவாக ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கலாம், வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான தேவைகள் என்பது இப்போ பூர்த்தியாகும். அதற்காக செலவு பண்ணுவீங்க. அந்த விரைவு செலவு கூட அப்படிதான் போகும். உங்களுக்கு ஒரு புதிய தொழில் தொடங்க முடியும் உங்களால் இந்த நேரத்தில். இல்லை உத்தியோகத்தில் நல்ல நிலைமை இருக்கும். புரியுங்களா? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை கொஞ்சம் மனசு அலைபாயும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இவரை பார்க்கலாமா, அவரை பார்க்கலாமா, இதை செய்யலாமா, இப்படி சில சஞ்சலங்கள் ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வரை பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு நிம்மதியான தெளிவான ஒரு சிந்தனை உண்டாகும். 6ஆம் இடத்து சந்திரன், ஒரு பயம் இல்லாத சூழ்நிலை இருக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை நண்பருடைய ஆதரவு கிடைக்கும். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் இந்த வாரத்தில் அந்த 2 நாட்களும் எல்லா வகையிலும் கவனமாக இருங்க. நட்புகளிடம் கவனம், பண விவகாரத்தில் எச்சரிக்கை, வெளியூர் பயணத்தில் கவனம், வேலை பார்க்கும் இடத்தில் நிதானம் இருந்தால் போதும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் தான். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.